ஒரு நாள் காலையில் நம்ம வீட்டுக்கு வெளியில் வராண்டா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த வீட்டில் ஒரு நல்ல நீளமான ஒரு அட்டைப்பூச்சி, அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இந்த மழை டைம்லலாம் வருமே அந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு நீளமான அட்டைப்பூச்சி. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன ஈவன் நானே சொல்கிறேன், பொதுவாக முன்னாடியெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்தா ஒரு கால்லையோ இல்லை செருப்பு கால்லையோ இல்லை ஒரு குச்சிலையோ அப்படியே தள்ளி விடுவோம். அது மாடியிலேருந்து கீழே விழுவுதா, இல்லை அது எங்கே போய் விழுவுது, இல்லை குப்பையில் தூக்கி போட்டு குப்பையோடு கொண்டு போய் கொட்டுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு பீரியட் இருந்த ஒரு மனநிலை. இப்போது அந்த மாதிரி அது தோணலை. அதாவது இந்த கீழே தள்ளி விடும்போது பார்த்தா, ஐயோ மாடி இது 2ஆம் மாடிலேருந்து கீழே விழுது, அதுக்கு என்ன ஆகுமோ, இல்லை குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டால் குப்பை தொட்டியோட குப்பைகளாக போகும்போது அது என்ன ஆகுமோங்கிறதெல்லாம் மனசு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரே காரணம், பூனைகள் நாய்கள் மாதிரி செல்ல பிராணிகளோட நம்ம பழக ஆரம்பித்து அதோட வலிகளையும் அதோட பிரச்சனைகளையும் அதோட வேதனைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான உணர்வு. உடனே இந்த அட்டைப்பூச்சியை ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இதில் ஒரு மரத்தடி பக்கத்தில் இருக்க காம்பவுண்டில் வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணேன். அது அழகாக அப்படியே மெதுவாக வந்து அந்த சுவத்தில் ஊறி போச்சு. அதாவது நம்ம நினச்ச நேரத்தில் ஒரு உயிரை வந்து நம்மளால் படைக்க முடியாது. ஆனால் ஈஸியாக வந்து அதை நம்ம சிதைச்சிடலாம், காயப்படுத்திடலாம், அழிச்சிடலாம். ஆனால் நம்மளால் ஒரு உயிரை வந்து பாதுகாப்பாக விட்டு அது பாதுகாப்பாக நகர்றதை பாதுகாப்பாக வாழ்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை நாமளே வந்து ஒரு உயிரை படைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரும். பார்த்திங்களா, நமக்கு அந்த உயிரை படைக்கிற தகுதியெல்லாம் இருக்காது. இப்படி இருந்தாலும் சொல்கிறேன், அது அந்த சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். அது அட்டைப்பூச்சியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செல்லப்பிராணிகளாக உருவத்தில் பெருசான செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி, நம்மளால் வந்து அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழுதுங்கிறத நம்ம உணர்கிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தின, இந்த உணர்வை ஏற்படுத்தின சக பிராணிகளுக்கு, செல்ல பிராணிகளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள்.